என்ன இவ தூங்கிட்டு இருக்கா? காலையில சீக்கிரமா முழிச்சிடுறேன்னு சொன்னா. ஷில்பா, ஷில்பா, ஷில்பா எழுந்துரு ஷில்பா. எங்க அம்மா ஏசிட்டு இருக்காங்க. காலையில முழிச்சு எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்களாமே, ஒண்ணுமே இன்னும் செய்யலன்னு சொல்லி ஏசிட்டு இருக்காங்க. எழுந்துரு ஷில்பா. மாட்டு கொட்டாயை கிளீன் பண்ணணுமா, எப்படி பால் கறக்கணும்னு சொல்லி தரேன்னு சொன்னாங்க. எழுந்துரு ஷில்பா. என்னங்க? எழுந்துரு ஷில்பா, முழிச்சுதான் இருக்கியா? என்னால எழுந்திருக்கவே முடியலங்க. எழுந்திருக்கவே முடியலையா? என்னாச்சு? நேத்து செஞ்ச வேலைக்கு என்னால எழுந்திருக்க முடியல. உடம்பெல்லாம் வலிக்குது, காய்ச்சல் அடிக்க மாதிரி இருக்கு. என்னது, காய்ச்சல் அடிக்கா? ஆமாங்க. உடம்பு சூடா இருந்த மாதிரி தெரியலையே ஷில்பா. காய்ச்சல் அடிக்குங்க. சூடா இல்லையே. இது உள் காய்ச்சல். விளாடாத ஷில்பா. ஏங்க, நான் எதுக்கு விளையாட போறேன்? உண்மையாதான் சொல்லியே. இது உள் காய்ச்சல். உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. காய்ச்சல் உள்ளுக்குள்ளதான் தெரியுது, வெளியே தெரியல. அது நேத்து ஒரேடியா எல்லா வேலையும் பார்த்த உடனே உடம்பு வலிக்குமா இருக்கும். காய்ச்சல்லாம் இல்ல. உடம்பெல்லாம் வலிக்குதுங்க, என்னால எழுந்திருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷில்பா, எங்க அம்மா வேலை செய்ய சொன்னாவ. என்னால முடிஞ்ச செய்ய மாட்டேன்னா நிஜமாலே உடம்பு முடியலங்க. என்னால வேலை எல்லாம் செய்ய முடியாது. சரி ஷில்பா, அப்போ ஹாஸ்பிட்டல் போவோமா? ஆஸ்பத்திரிக்கா? ஆமா, உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் தானே போனோம். சும்மா இப்படியே படுத்தே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? வா, போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வருவோம். நாளைக்கு எல்லாம் சரியாயிரும். வேண்டாங்க, நான் இப்படியே படுத்துக்கிட்டேனே. நல்லா தூங்கி முழிச்சா எல்லாம் சரியாயிரும். விளாடாத ஷில்பா. நைட்டு ஃபுல்லா தூங்கி இன்னும் சரியாகலன்னா எப்படி இப்போ தூங்கினா சரியாகும்? அது எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் இப்படிதான் படுத்து தூங்குவேனா, எல்லாம் சரியாயிரும். எங்க அம்மா நல்லா நண்டு சூப்பு, மட்டன் கால் சூப்பு எல்லாம் செஞ்சு தருவா. அதெல்லாம் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குங்க. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சோறு தருவாளா, மொத்தமா எல்லாம் சரியா போயிரும். காய்ச்சல் அடிக்கும்போது இப்படி நான்வெஜ் யாராவது சாப்பிடுவாங்களா? உண்மையா சொல்லு, உனக்கு காய்ச்சல் அடிக்குதா இல்ல சும்மா சொல்றியா? சும்மா யாருங்க சொல்லுவா, நிஜமாலே காய்ச்சல் அடிக்கி. சரி, அப்போ ஒழுங்கா எழுந்துரு, நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். வேண்டாங்க. நீ இப்படி படுத்து ரெஸ்ட் எல்லாம் எடுக்காண்டாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே வேலை பாரு வீட்டுல. ஏங்க, என்னங்க இப்படி சொல்றிய? இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிரும். அப்புறம் நீ தாராளமா வீட்டுல வேலை பார்க்கலாம். சும்மா சின்ன சின்ன வலிக்காகலாம் படுத்து தூங்க கூடாது ஷில்பா. இப்படியே இது சோம்பேறித்தனமா ஆயிரும். அப்புறம் உன்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஆக்டிவாவே இருக்க முடியாது. நான் சொல்றது ஒழுங்கா கேளு. எழுந்துரு ஷில்பா. எழுந்திருக்கவே முடியலையே. அப்போ நான் வேணா தூக்கிட்டு போட்டுமா? இல்லங்க, வேண்டாம். அப்ப சீக்கிரமா எழுந்து கிளம்பி நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். நான் போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்து நீ கூட்டிட்டு போறேன். ஏங்க, நான் படுத்து தூங்கி எங்க சரியாயிரும். ஆஸ்பத்திரிலாம் போக வேண்டாம், ஊசி போடுவாவ. ஊசி போட்டாதான் சரியாகும் ஷில்பா. உடம்பு வலிக்குதுன்னு சொல்றல, ஊசி போட்டாதான் சரியாகும். நீ எழுந்து சீக்கிரமா ரெடி ஆகு. நான் போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றேன், வந்து ஏறு. ஏங்க? என்ன ஷில்பா? ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் ரெடி ஆகி வா. குளிக்கலாம் வேண்டாம், முகத்தை கழுவிட்டு கிளம்பு. சரிங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா படுத்துக்க சொல்லுவாவன்ல நினைச்சேன். ஆஸ்பத்திரிக்குள்ள கூட்டிட்டு போறாவ இந்த வீட்டுல. இப்ப என்ன செய்ய? ஆஸ்பத்திரிக்கு போனா ஊசி வேற போடுவாப்ல. ஊசிய பார்த்தாலே எனக்கெல்லாம் பயம். இவரு வேற எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த வீட்டுல உட்காந்து வேலையை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரியில போய் ஊசியே போட்டுட்டு வந்துடலாம். பேசாம கிளம்பி போவோம். எம்மா, எம்மா. குமாரு, மறுபடியும் நீ வந்திருக்க? என்ன அவளை எங்க பா, சீக்கிரம் வர சொல்லு. மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தால, நேரம் ஆயிட்டு. பாலை கூட நானே கறந்துக்கிட்டே அவளை சமைக்க சொல்லு முதல்ல. அம்மா, அது வந்து. என்னவா, வரமாட்டாளோ? இல்லம்மா, அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சலா? ஆமாம்மா, திடீர்னு வேலை செஞ்ச உடனே காய்ச்சல் வந்துட்டு போல. அப்படி என்ன வேலை செஞ்சா? ஒரு வேலையும் உருப்படியா செய்யல. நானே பக்கத்துல நின்று கத்து கத்துன்னு கத்தி இருக்கேன் அவகிட்ட. அதை செய், இதை செய், இதை செய், இப்படி செய் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்கேன். ஒழுங்கா செய்யவே இல்லை. பாதி வேலை நான் தான் பார்த்திருக்கேன். அதுக்கே காய்ச்சல் வந்துட்டாமோ? நேற்று ராத்திரியே அது பாத்திரத்தெல்லாம் பூசி போட்டுட்டு போன்னு சொன்னேன். வேண்டாம், நான் காலையில வந்து பூசிடுறேன்னு சொல்லிட்டு போய் படுத்தா. இவ்வளவு நேரமே இறங்கி வரல. உன்கிட்ட சொல்லி விட்ட பிறகு காய்ச்சல்னு சொல்லியிருக்கா. இப்போ எல்லா வேலையும் நான் ஒத்தையில பார்க்கணும், அப்படித்தானே? அம்மா, உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும்? பேசாம வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிருவோமா? ஆரம்பிச்சிட்டாளா? வீட்டுக்குள்ள வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாளா? வேலைக்கு ஆள் வைக்கலானே. அம்மா, அவ சொல்லல, நான் தான் சொன்னேன். இந்த வீட்டுக்கு ஆள் எதுக்கு? 50 பேரா இருக்கும் வீட்டுல. 5 பேர் இருக்கும். இந்த 5 பேருக்கு அவளால வேலை பார்க்க முடியாதோ? அவளை அப்படி என்ன வேலை பார்க்க சொல்லி இருக்கு? சமைச்சு
போட்டு வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கன்னு சொல்லியிருக்கு. இத கூட ஒரு மனுஷியால செய்ய முடியாது. நான் அந்த காலத்துல எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா? ஏமா அது இல்ல, அவளுக்கு காய்ச்சல் வந்துட்டுல, அதனால சொன்னேன். நீங்களும் கஷ்டப்படுறிய. இவ்வளவு நாள் ஒத்தையில இந்த வீட்டுல கஷ்டம் தான் பட்டுட்டு கிடந்தேன். அப்பெல்லாம் யாருமே இந்த மாதிரி சொல்லலையே. இப்ப என்ன இந்த வார்த்தை புதுசா இருக்கு? சரியில்ல குமாரு, நம்ம வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு ஆள் வச்சு பழக்கம் கிடையாது. ஐயோ, ஒழுங்காவும் செய்யவும் மாட்டாவ. நம்மளே செஞ்சா மட்டும்தான் எல்லா வேலையும் நல்லா இருக்கும். அடுத்த வீல நம்பிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. இவளே இந்த நடிப்பு நடிக்கா? வேலைக்கு வரவி ஒரு நாள் லீவ் போட்டு யார் வீட்டுல வேலை செய்வா? ஆள்லாம் வைக்க கூடாது, இவதான் செய்யணும். ஒரு மாத்திரை பிச்சு கூட போட்டுட்டு வந்து வேலையை பார்க்க சொல்லு. ஏமா மாத்திரையா? ஆமா, எனக்கு தலைவலி காய்ச்சல் வந்தா நான் மாத்திரை போட்டுட்டு வேலையை பார்ப்பேன். ஆஸ்பத்திரி பக்கமே போனது கிடையாது. இவ்வளவு எதுக்கு இப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போறேங்க? காய்ச்சலா இருக்குன்னு சொல்றாள், அதான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரலான்னு பாக்குறேம்மா. நாளையில இருந்து எல்லா வேலையும் பாப்பா. உன் பொண்டாட்டி ஒரு நாள் ஒரு வேலையும் பாத்துக்கிட மாட்டான்னு எனக்கு தோணிட்டு. அவளுக்கு தான் எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியல. சமைக்க தெரியல, துவைக்க தெரியல, விளக்க தெரியல. பக்கத்துலயே நின்று சொல்லி கொடுத்தாலும் வலிக்குது. என்ன இங்க பாரு குமாரி, ஆஸ்பத்திரி எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். மாத்திரை போட்டுட்டு வந்து வேலையை பார்க்க சொல்ல அவளை. ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஒத்தையில என்னால செய்துக்கிட முடியாது. முதலே சொல்லியிருந்தா கூட நானே செஞ்சிருப்பேன். மணி என்ன ஆகுது? ஏம்மா முடியலங்க, எப்படி எவ்வளவு வேலை செய்ய சொல்ல முடியும்? நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியம்மா. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப அவசியம். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் நான் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்க அனுப்புவேணும். நீ ஒரு நாளாவது இந்த வீட்டுல இந்த மாதிரி கதை நடந்திருக்கா? இப்ப வந்ததுல இருந்து தான் இந்த வேலை நடக்குது. நீயும் ஹோட்டலுங்க ஹோட்டல் சாப்பாடு கொடுத்தா உங்களோட வளர்த்தேன். இல்லம்மா, கஷ்டமா இருக்குன்னு சொல்றீல்ல, அதனால தான் சொன்னேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன் பொண்டாட்டியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சு நல்லா பாரு. அம்மா ஊசி போட்டு கூட்டிட்டு வந்துருவேன். நான் வேற எனக்கு வேலைக்கு போலான்னு நினைச்சேன். போச்சா உன் வேலையும் போச்சா? இல்லம்மா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு நான் அப்படியே வேலைக்கு போறேன். எங்க நேரம் இருக்கு? வேலைக்கு போன மாதிரி தான். பரவாயில்லம்மா, நான் கொஞ்ச நேரம் பர்மிஷன் கேட்டு போயிருவேன். சாப்பிட வேண்டாமா? அதான் வீட்டுக்கு வருவேன்லம்மா, அப்ப சாப்பிட்டுக்கிறேன். என்னைய நம்பி இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, அவளை நான் பாத்துக்காம யாருமா பாத்துப்பா? கூட்டிட்டு போயிட்டு வரேம்மா. என்னமா பண்ணு, ஆனா எதுவும் சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏங்க வாங்குங்க போவோம். இவ்வளவு பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரியே தெரியல, நல்லாதான் இருக்கா? எத்தை உள் காய்ச்சல், உடம்பெல்லாம் ஒரே வலி. சுடுதண்ணியை போட்டு குளிச்சிருந்தா எல்லாம் சரியா போயிருந்துக்கும். அதனால போய் படுத்திருப்பாங்க. இவ்வளவு நாள் வேலை செய்யாம புதுசா வேலை செஞ்ச உடனே அப்படி இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், வீட்டுல இரு. ஒரு மாத்திரை தரேன், போட்டுட்டு வேலையை பாரு. இல்லத்தே, ஹாஸ்பிட்டல் போகணும். ஊசி போட்டாதான் சரியாகும். ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வரமா? போயிட்டு வரத்தே. பார்த்து போயிட்டு வாங்க. இந்த காய்ச்சலை பார்க்கும்போது உண்மையான காய்ச்சல் மாதிரி தெரியலையே. நல்லாதான் இருக்கா? எனக்கு பார்க்க எந்த குறைச்சலும் தெரியல. சும்மா எதுவும் சொல்லிட்டு போறாளோ? நாளைக்கு இதே மாதிரி ஏதாவது தொடரட்டும், அப்புறம் பாத்துக்கிடி. அட்டா, இந்த தோட்டத்து வீட்டில் புல் தரையில படுத்து கிடந்து தூங்கியது என்ன சுகமா இருக்கு. இந்த சுகம் எந்த இடத்துல படுத்தா வரும்? மெத்தையில தான் வருமா, மொட்டை மாடியில தான் வருமா? சாரோஜினியே இந்த வீட்டை விட்டு போனாலும் இந்த வீட்டில் நானே இருந்துக்கிடணும். அந்த கிளை வீட்டை போய் கிடந்து அறுப்பு வாங்கிட்டு கிடக்க முடியாது. இந்த வீட்டில் இருக்க சுகம் எந்த வீட்டில் வரும்? மணல் தர, புல் வெளி, ஓலை வீடு. ஏ அப்பா, என்ன அழகான ஒரு கிளைமேட்டு, சூப்பராக இருக்கு. வீட்டில் இருக்கும்போது என்னதான் மாடி வீடாக இருந்தாலும் அங்கே எங்கே குழு குழுன்னு இருக்கு, ஒரே அவிச்சல். ஆனால் இங்கே அப்படியா இருக்கு, நல்ல நிழல், குழு குழுன்னு காற்று, புல் தர. பஞ்சு மெத்தையில் படுத்தா கூட இந்த சுகம் கிடைக்காது. பேசாமல் இங்கேயே வீட்டை கட்டிருக்கலாம், எதுக்கு அங்கே கொண்டு போய் கட்டிக்கிட்டு இருந்தாவ? மொத்த தென்னை மரத்து காத்தா இங்கே தான் அடிக்குது. ஒரு சமயம் ஊருக்குள்ள போய் இருக்கணுங்கக்காக அங்கே போய் வீட்டை கட்டி இருந்துருப்பாவளோ? சரி சரி, யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடக்கூடாது. யாரது? சரோஜக்காவா? ஆமா, என்ன பையன் கையும் பையனுமா வந்திருக்கிய? நீ எதுக்கு இங்க வந்து படுத்து கிடக்க? ஏன் படுக்கூடாது? புல் தரை பார்த்தவனே படுக்கணும்னு தோணுச்சு, அதான் படுத்து கிடக்கேன். உங்களுக்கு என்ன அக்கா? அக்காவா? அக்கா அந்த கிளை உன்னையால என்ன பிடிச்சி ஆயிட்டு கிடக்கு. என் தங்கச்சிக்கு நான் துணையா இருக்கல, ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்து படுத்து கிடக்க? ஏக்கா, நீங்க வேணா உங்க தங்கச்சிக்கு துணையா இருந்துட்டு போங்க. ஆனா என் புருஷன் இருக்காருல, தம்பி மேல ரொம்ப பாசம். அதான் என் தம்பி தனியா இருக்கான், அவனுக்கு துணையா நான் இருக்க போறேன்னு சொன்னாரு. அவர் பொண்டாட்டினா அவர் பேச்சை கேட்கணுமா வேண்டாமா? அதான் என் புருஷன் பேச்சை மதிச்சு அவர் கூட வந்துட்டேன். ஆமா, உன் புருஷன் சொல்லிருப்பாரு, நல்லா மிதிச்சிட்டு வந்திருப்பா. நீ தான் அவரை இழுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்கா. இழுத்துக்கிட்டு ஓடி வரக்கு நாங்க என்ன காதலிச்சுட்டா கிடக்கும்? எப்பவோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவர் என் ஹஸ்பண்ட். இப்போ இழுத்துக்கிட்டு வரலாம், இழுக்காம வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். என் புருஷன் சொன்ன வார்த்தையை மதிச்சு இந்த புல் வெளியில வந்து படுத்து கிடக்கேன். பஞ்சு மெத்தையில படுத்து கிடந்து தூங்குனேன்னா இந்த புல் வெளியில வந்து படுத்திருக்கேன்னா எதுக்கு? எல்லாம் என் புருஷனோட வார்த்தைக்காக. அவரை நான் மதிக்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கேன். இதை நீங்க ஞாபகம் வச்சிடுங்க அக்கா. சரி, நீங்க ஒண்ணு அங்க துணைக்கு வந்து இருக்காண்டா, நான் பாத்துக்கிட்டே. நீ கிளம்ப வீட்டுக்கு. அந்த கிளவி அங்க சோறு
பொங்க காலன்னு ஏஸ்ட் கிடக்கு. ஆ அஸ்கு புஸ்கு இங்க பாரு டோப்பாமண்டா, நம்ம மாமியார் தான் என்ன எங்க அனுப்பியே விட்டுச்சு. போய் நல்லா பாத்துக்கம்மா, பிள்ளைகள் ஒத்தையில இருக்கு, நீ நல்லபடியா பாத்துக்க, நல்ல பேர் வாங்குன்னு சொல்லி அனுப்பி விட்டாவே. அதனால நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். நகர்ந்தாச்சுன்னா மாமியாருக்கு பதில் சொல்லி முடியாது. வேணா நீ போ, நீங்க தேவையே கிடையாது. சரோஜினியும் குழந்தைனையும் நாங்க பாத்துக்கிடியோம். ஆமா பாப்பா, அந்த குஷ்பக்கா வந்து என் தங்கச்சி ஏதாவது பண்ண நீ என்ன பண்ணிடுவா? நான் இருக்கும்போது பண்ணிருவோம்லோ, கைய காலெல்லாம் உடச்சு விடுவேன். அதே மாதிரி சோத்துல எதையா விஷம் வைக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. சோறு பொங்கினவனே முதல்ல திங்காலும் நான் தான். என்னைய தாண்டி தான் சரோஜினி பக்கம் குழந்தை பக்கம் எதுவா இருந்தாலும் போவோம். அப்புறம் நானும் என் புருஷன பிள்ளையும் தான் வெளியே படுத்துக்கிட போறோம். உன் தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் உள்ளதான் படுத்துக்கிட போறாவ. எங்களை தாண்டி எந்த ஆபத்தும் உள்ளேயும் நெருங்காது. பிறகு உன் தங்கச்சி புருஷனுக்கு பைக் இல்லைன்னு உங்க அம்மா வருத்தப்பட்டவல்ல. என் புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் வண்டி இங்கே தான் நிற்க போகுது. எப்போ வேணாலும் வண்டி எடுத்துக்கிட்டு குழந்தை எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். அதனால நாங்க எங்க இருக்கிறது பெரிய பாதுகாப்பு படையே எங்க இருக்க மாதிரி. டோப்பாமண்டா ஒன்னால என்ன லாபம் இருக்க போகுது? படுத்தா கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டு கிடப்போம், புருஷனும் வரல. பேசாம இதுக்கு நீ உன் வீட்லயே போய் இருக்கலாம். அதெல்லாம் போக முடியாது. எங்க அம்மையே நீங்க தான் இருக்கணும்னு சொல்லி விட்டுருக்கா. உன்னையெல்லாம் என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கிட முடியாது. நான் அவ கூட பிறந்த அக்கா. நான் இருக்கும்போது யாருங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேச வர மாட்டாவே. அப்ப இரு, நான் என்ன இருக்கண்டானே சொல்லியே. என்னைய தொந்தரவு பண்ணாம இருக்கதா இருந்தா இரு. யார் தான் எதை பத்தி பேசியன்னு விவசாயே இல்ல. ஆமா, நீ மட்டும் கிடக்க என் தங்கச்சிங்க. நாங்க வந்திருக்கோம்ல, காப்பி போட சொன்னேன். காப்பி போட்டு கொண்டு இப்பதான் தந்தா. குடிச்சிட்டு நான் இதுலதான் படுத்து கிடக்கேன். என் புருஷனும் பிள்ளையும் பல்லு விளக்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காவ. பல்லு விளக்கிட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனோம்ல, அதான் தங்கச்சிய பொங்கல் பண்ணி சாம்பார் வச்சு சட்னி ஆறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். ஓஹோ, என் தங்கச்சி வேலை வாங்குறியோ? உனக்கு வேலை செய்யிட்டா அவங்க இருக்காளோ? டோப்ப மாட்டேன், நானும் சேர்ந்து செய்யட்டுமான்னு கேட்டேன். அவதான் வேண்டாக்கா, நீங்க இதுல உட்காந்து காத்து வாங்குங்க, நான் போய் 5 நிமிஷத்துல செஞ்சிருக்கேன்ட்டு போயிருக்கா. அது ஒரு சரியான சோக்கர். என்ன சொன்னாலும் சரி சரிங்க. அதுக்காக மொத்த வேலையும் தலையில கட்டிருவியோ? நான் தலையிலயும் கெட்டையில டோப்பாலையும் கெட்டையில. நான் செய்யன்னு தான் சொன்னேன், அவதான் வேண்டான்னு சொல்லிட்டு உள்ள ஓடிட்டா. நீ வேணா போய் கேளு, நான் இங்கே இருக்கேன். இங்கே இருந்துக்க, ஒரு வேலையும் செஞ்சிடாத. டோப்பாமண்டா அங்க இருக்கிறதே சின்ன கிச்சன், அதுல போய் நானும் சேர்ந்து வேலை பார்க்க முடியுமா? அவளால முடியாதுன்னா நான் ஒத்தையில செஞ்சிருவேன். இல்லையா எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு வெளியே தூக்கி கிச்சனை போட்டுரு. ஜாலியா காத்து வாங்கிட்டே சமைப்போம். என்ன சொல்றா? ஏக்கா, நீனா அருணா எப்பக்கா வந்திய? இப்பதான் வாரோம். ஏக்கா, நம்ம நெட்ட மாதிரியக்கா காலையிலே வந்துட்டாவ. அத்தானும் சின்ன பொண்ணு கூட வந்திருக்காவ. இவ 2 பேரும் வந்ததுல எனக்கும் மாமாக்கும் ரொம்ப சந்தோஷம். தனியா இருக்கமே நினைச்சு இருந்தோம். நெட்ட மாதிரியக்கா கூட வந்துட்டாவ. இனி அவிய எங்க கூட தான் இருக்க போறாவலாம். அப்போ நான் பேரட்டுமா? ஏன்க்கா நீனும் இங்கே இரு, அதான் அம்மா சொன்னால. நீயும் வருவான்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். எல்லாருக்கும் சேர்த்து தான் பொங்கல் செஞ்சிருக்கேன்க்கா. வாக்கா சாப்பிடலாம். இங்க பாரு சரோஜினி, நானும் அருணும் இங்கே தான் இருக்க போறோம். இந்த நெட்ட மாதிரியும் அவ புருஷனையும் பிள்ளையும் போக சொல்லு. ஏக்கா போக சொல்லி அவியெல்லாம் இருக்கட்டுமே. இவிய வந்ததுல மாமாக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்க கூடவே இருக்கவங்க இருக்க வரைக்கும் சொல்லிட்டாவ. அங்க எல்லாரும் கூட இருந்துட்டு தனியா இருக்கக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுக்கா நேத்தெல்லாம். இன்னைக்கு நெட்ட மாதிரியாக்காவும் அத்தானும் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அத்தா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிட்டேன்னு சொன்னவக்கா. ஏன்னா மாமாவை அடிக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சு இல்லாமனால அதை நினைக்கும் போது எனக்கும் கூட தனியா இருக்குமேனு பயமா தான் இருந்துச்சு. அத்தா இப்படி சொன்னோடனே மாமாவுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். இனி எந்த பயமும் இல்ல, ஜாலியா இருக்கலாம்க்கா. வாக்கா பொங்கல் சாப்பிடுவோம். நெட்ட மாதிரியக்கா வாங்க பொங்கல் சாப்பிடுவோம். அத்தானையும் கூப்பிடுங்க. ஏப்ல சரோஜினி, இந்த பொங்கல் சாப்பிடக்க உள்ள வந்து வேக்காட்டுல இருக்க முடியுமா? இந்த பொங்கல் இங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த புல்லுலயே உட்காந்து தின்றுவேன். ஆமா, அப்படியே கையும் கழுவி விட்டு மூக்கு பிடிச்சு விடு. வேலை செய்ய ஆள் இருக்குன்னா போதும். இவளால எழும்பி போய் கை கூட கழுவ முடியாது. டோப்ப மாட்டேன், நான் பல்லு விளக்கும் போது கை காலெல்லாம் கழுவிட்டு தான் வந்தேன். இப்போ பொங்கல் இங்க வந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுருவேன். போ, கேக்கெல்லாம் அள்ளிட்டு வந்து குடு. ஏக்கா பையன் ஏண்டதாக்கா, நீனும் இங்கே உட்காரு, உனக்கு நான் எடுத்துட்டு வரேன் சாப்பிடு. ஒன்ன வேண்டாம், நான் உள்ளே வரேன். ஏ டோப்ப மாட்டேன், இந்த காத்துல உட்காந்து சாப்பிடு. நல்ல குளு குளுன்னு காத்தடிக்குது. எங்களுக்கும் எல்லாம் தெரியும். இங்க பாரு சரோஜினி, அடுப்பதைக்கு வெளியே போடு. எல்லாரும் சேர்ந்தே சமைக்கலாம். உள்ள சின்ன இடமா இருக்கு, நீ யாரும் சமைக்க வர மாட்டாவ. வெளியே புல்லுலயே படுத்துக்கிடுவாவ. என்ன புரியுதா? பரவாயில்லக்கா, நானே ஒத்தையில சமைச்சிருவேன். ஆமா சமைச்சிருவா. எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தா அங்கே இருந்து வந்திருக்கா நீ. போ, சொல்லியதை செய். சரிக்கா, வா உள்ள போவோம். பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதா. இவர் வீட்டுக்கு போனா கண்டிப்பா இன்னைக்கு வேலை செய்ய சொல்லுவாவ. உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை காட்டி எங்க அம்மா வீட்டுல போய் ஒரு வாரமாவது இருந்துடணும். ஏங்க என்ன ஷில்பா? பசிக்குதுங்க. ஒரு 1/4 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். என்னது 1/4 மணி நேரமா? ஊசி போட்டதுல ரொம்ப டயர்டா இருக்குங்க. இங்கே ஏதாவது ஹோட்டல் இருந்தா நிறுத்துங்களா, ஹோட்டல்ல சாப்பிட்டுருவோம். ஹோட்டல் எங்க அம்மா வீட்டுல சமைச்சு வைக்கன்னு சொன்னாவே. வேண்டாம் வேண்டாம், ஏதாவது ஹோட்டல்ல நிறுத்துங்க, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போவோம். உங்க அம்மா ஏதாவது இட்லி இல்ல தோசை தான் செஞ்சு வைப்பாவ. எனக்கு இருக்க டயர்டுக்கு ஒரு 4-5 ஐட்டமாவது சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது.
காய்ச்சல் இருந்தா எனக்கெல்லாம் சாப்பிடவே பிடிக்காது. நீ என்ன விதவிதமா சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்றா? அது உங்களுக்கு வந்திருக்க காய்ச்சல் வேற, எனக்கு வந்திருக்க காய்ச்சல் வேற. உனக்கு காய்ச்சலே இல்லையா ஷில்பா? உடம்பு வலிக்குதான் ஊசியே போட்டிருக்காங்க. உள் காய்ச்சல் இருக்கு, அதனாலதான் உடம்பு வலிக்கு. சரி, ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்க, வீட்டுல போய் சாப்பிட்டுலாம். ஆக முடியாது, இங்கே நிறுத்துங்க, இல்லைன்னா குதிச்சிருவேன், ரொம்ப பசிக்குது. சரி, அதுவும் அங்க கடை வருதாங்க, நிறுத்துறேன். அப்படியே சாப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு போலாமா? உங்க வீட்டுக்கா? எதுக்கு? அது திடீர்னு காய்ச்சல் வந்திருக்குல்ல, ஒருவேளை எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சதுனால கூட இந்த காய்ச்சல் வந்திருக்கலாம். அவியல போய் பார்த்துட்டு வந்தா எல்லா காய்ச்சலும் சரியாயிரும். அதுக்கு தாங்க கேக்கேன். நம்ம போய் எங்க அப்பா அம்மாவை மட்டும் பார்த்துட்டு வருவோமா? நான் ஆபீஸ்க்கு போகணும் ஷில்பா. ப்ளீஸுங்க, காய்ச்சல் அப்பதான் சரியாகும். இப்போ ஹோட்டல் போகணுமா இல்ல உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணுமா? முதல்ல ஹோட்டல், அப்புறம் எங்க அப்பா அம்மா வீடு. சரி, அந்த ஹோட்டல்ல நிறுத்துறேன், முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். சரிங்க. எப்பாடா இன்னைக்கு வேலையில இருந்து எஸ்கேப்பு.